ஜூலை 15 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. அனுதின ஆகாரம். இன்றைய வேத வாசிப்பு கொலோசையர் 3 வசனங்கள் 12 முதல் 17 வரை. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரையொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றியறிதலுள்ளவர்களாயும் இருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞான வாசமாயிருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். குறிப்பு வசனம். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து. கொலோசையர் 3:17. ஒவ்வொரு வினாடியும் புனிதமானது என்ற ஜெப புத்தகம் உணவை தயாரிப்பது, துணி துவைப்பது போன்ற பல்வேறு செயல்களை செய்யும் போதும் ஏறெடுக்கும் பிரார்த்தனைகள் அடங்கிய அழகான புத்தகமாகும். அதாவது மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய சலிப்பூட்டுகிற பணிகளை செய்யும் போதும் அல்லது அவசியமான மற்றும் சாதாரணமாக உணரக்கூடிய பணிகளை செய்யும் போதும் ஜெபிப்பதை குறிக்கிறது. இவை எழுத்தாளரான G.K. செஸ்டர்டனின் வார்த்தைகளை எனக்கு நினைப்பூட்டுகிறது. உணவுக்கு முன் ஜெபிக்கிறீர்கள், அது நல்லதுதான். ஆனால் நான் வர்ணம் தீட்டுவதற்கு முன்னும், நீச்சல் அடிப்பதற்கு முன்னும், வேலியிடுவதற்கு முன்னும், குத்துச்சண்டை போடும் முன்னும், நடக்கும் முன்னும், விளையாடும் முன்னும், நடனமாடும் முன்னும், பேனாவிற்கு மையை ஊற்றும் முன்னும் தேவனுடைய கிருபைக்காக கேட்கிறேன் என்கிறார். இத்தகைய ஊக்கம் எனது நாளின் செயல்பாடுகள் குறித்த எனது கண்ணோட்டத்தை மாற்றி அமைக்கிறது. சில சமயங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முக்கியமானது முக்கியமற்றது என 2 வகைகளாக காரியங்களை பிரிக்க நான் முற்படுகிறேன். ஆனால் இயேசுவுக்காக வாழ தெரிந்து கொண்ட கொலோசே மக்களுக்கு பவுல் எழுதிய கடிதத்தில் அந்த பிரிவினையை அளித்தார். அவர் வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்ய அவர்களை உற்சாகப்படுத்தினார். இயேசுவின் நாமத்தில் காரியங்களை செய்வதென்பது நாம் அவற்றை செய்வது மட்டுமல்லாமல் அதன் மூலம் அவரை கனப்படுத்துவதும் அவற்றை நிறைவேற்றுவதற்கு அவருடைய ஆவி நம்மை பலப்படுத்துகிறது என்ற உறுதியை கொண்டிருப்பதும் ஆகும். நீங்கள் எதை செய்தாலும் நம் வாழ்வின் அனைத்து சாதாரண செயல்களையும் ஒவ்வொரு நேரமும் தேவ ஆவியால் பலப்படுத்தப்பட்டு இயேசுவை கனப்படுத்தும் விதத்தில் செய்யலாம். அன்றாட செயல்களில் உங்கள் கண்ணோட்டத்தை எப்படி மாற்றி அமைக்க முடியும்? உங்கள் நாளின் பணிகளுக்கு நீங்கள் எவ்வாறு தேவனின் ஆவியை நம்பலாம்? இயேசுவே, இன்று நான் செய்யும் எல்லாவற்றிலும் உம்மை கனப்படுத்த உமது ஆவியால் எனக்கு அதிகாரம் தாரும். ஆமென்.